தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் டியூட்டோரியல் டெக் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, FSSAI லைசன்ஸை எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த FSSAI லைசன்ஸ் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபுட்டு சம்மந்தப்பட்ட பொருட்களை தயாரிக்கிறவங்களுக்கு கட்டாயம் தேவைப்படும். அதே மாதிரி ஃபுட்டு சம்மந்தப்பட்ட பொருட்களை சேல் பண்ணுறவங்களுக்கும் இந்த லைசன்ஸ் கட்டாயம் தேவை. அதை தான் இந்த வீடியோவில் எப்படி அப்ளை பண்ணி வாங்குறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் டியூட்டோரியல் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கூகுளில் போயிட்டு FSSAI சர்டிஃபிகேட்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டே வராதுக்கான லிங்க், இதுக்கான வெப்சைட் பார்த்தீங்கன்னா foodlicensing.fssai.gov.in. இதுதான் அதுக்கான வெப்சைட். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது ஹோம் பேஜுக்குள்ளே போயிடும். இதில் இங்கே கீழே சைன் அப்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த அப்ளிகன்ட் கேட்கும். அப்ளிகனுடைய நேம் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பின்கோடை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய கம்பெனி நேம் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய அட்ரஸ் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஸ்டேட், அடுத்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், அடுத்து உங்களுடைய மெயில் ஐடி என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு யூசர் ஐடி, ஏதாவது ஒரு யூசர் ஐடியை கொடுத்துக்கோங்க நீங்கள். அதே மாதிரி பாஸ்வேர்ட், நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். மேலே என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதை அப்படியே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கீழே டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும், ஐ அக்ரின்றதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த கேப்சா அப்படியே என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ கேப்சா என்டர் பண்ணிவிட்டு ஃபைனலாக ரெஜிஸ்டர்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட்னு வந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு கிளிக் here to proceed and apply for license and registration இருக்கும். அதில் கிளிக் hereன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய யூசர் நேம் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த கேப்சா கோடை என்டர் பண்ணிக்கோங்க. கேப்சா கோடு என்டர் பண்ணிவிட்டு இப்போ சைன்இன்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சைன்இன் ஆயிரும். இதில் மேலே லைசன்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். இதில் அப்ளை ஃபார் லைசன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. கீழே அக்செப்ட்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே செலக்ட் ஸ்டேட்னு இருக்குது பாருங்கள், அதில் நீங்கள் என்ன ஸ்டேட்டோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கம்பெனி அதர் ஸ்டேட்லேயும் இருக்குனாக்கில் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. ஸோ நான் நோ கொடுத்துக்கிறேன். நோ கொடுத்ததுமே உங்களுடைய கம்பெனியுடைய கேட்டகரிஸ் இதில் இருக்கும். என்ன மாதிரியான பொருட்களை நீங்கள் தயாரிக்கிறீங்கன்றதை இதில் செலக்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மில்க் சம்மந்தப்பட்ட பொருட்களை தயாரிக்கிறது. நெக்ஸ்ட்டு வெஜிடபிள் ஆயில் இந்த மாதிரி. அதுக்கடுத்து மீட் ப்ராசஸிங் யூனிட், அதே மாதிரி ஃபுட்டு, இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. இதில் உங்கள் கம்பெனி எந்த கேட்டகரிஸில் வருதோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நான் மில்க்குன்றதை செலக்ட் பண்ணோம்னாக்கலாம் இதில் 3 ஆப்ஷன் இருக்கும், ஏபிசின்னு. கீழே இருக்குது பாருங்கள், அது சும்மா நார்மலாக ஒரு கம்பெனி இருக்குது இல்லை கடை இருக்குது, அந்த மாதிரி நாங்களா ஃபஸ்ட் ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதை விட அதிகமாக எக்ஸ்ட்ரா மேனுஃபேக்சர் பண்ணாங்க செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் பெரிய லெவலில் நீங்கள் கம்பெனி வச்சுருந்தீங்கனாங்களா மேலே இருக்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன்னே ஓரளவுக்கு மீடியமான கம்பெனின்றதுனால ஃபஸ்ட் ஒன்றே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னாக்கா ப்ரொசீடுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது கிளிக் டு அப்ளைன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த அப்ளிகன்ட் ஆர் கம்பெனி, உங்களுடைய கம்பெனி நேமை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டெஸ்டினேஷன், நீங்கள் இண்டிவிஜுவலாக பண்ணுறீங்களா இல்லை பார்ட்னர் வச்சு பண்ணுறீங்களா, அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஷிப்பாக பண்ணுறீங்களான்றதை இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இண்டிவிஜுவல்ன்றதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா டைரி சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸில் நீங்கள் எதெல்லாம் தயாரிக்கிறீங்க இல்லை சேல் பண்ணுறீங்கன்றதை இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மேனுஃபேக்சர் பண்ணிங்கன்னா மேனுஃபேக்சர்ன்றதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹோம் பேஸ்டு கேண்டீன் வச்சுருந்தீங்கனாங்களா அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை தாபா இல்லை ஃபுட் வெண்டிங் ஏஜென்சிஸ், இந்த மாதிரி எதெல்லாம் நீங்கள் வரீங்களோ அதெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய அட்ரஸ் டைப் பண்ணிக்கோங்க.
அட்ரஸ் டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய சப்டிவிஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டார் போட்டிருக்கிறதெல்லாம் மேண்டரி, அதெல்லாம் வந்து கட்டாயம் ஃபில் பண்ணணும். ஸ்டார் போடுறதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான், அதை ஃபில் பண்ணலாம் இல்லைனா விட்டுடலாம், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து உங்களுடைய பின்கோட், வில்லேஜ் செலக்ட் பண்ணுங்கள் இல்லைனா விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்பெனி அட்ரஸும் உங்களுடைய ஹோம் அட்ரஸும் வந்து ஒன்றே இருந்தாக்கில் எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை வேறு இருந்ததுனாக்கில் இதில் உங்களுடைய அட்ரஸை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சேமாக இருக்கிறதுனால எஸ் கொடுத்துக்கிறேன். அடுத்து மொபைல் நம்பரும் மெயில் ஐடியும் வந்து நீங்கள் அக்கௌண்ட் சைன்அப் பண்ணும்போது கொடுத்துருப்பீங்க, அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லைசன்ஸ் வந்து எத்தனை வருஷத்துக்கு அப்ளை பண்ணுறீங்கன்றதை இதில் கொடுக்கணும். 1 இயர்னா 1 இயர், இல்லை 2, 3, 4, 5 இயர்ஸ் வரலையும் இருக்குது. ஸோ நான் வந்து 2 இயர்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் த ஃபுட் கேட்டகரின்னு இருக்கும், அதில் உங்களுடைய ஃபுட் கேட்டகரியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டெய்ரி ப்ராடக்ட்டு செலக்ட் பண்ணதுனால ஃபஸ்ட் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ஆடுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபுட் கேட்டகரி வந்து ஆட் ஆகிரும். அதே மாதிரி நீங்கள் வேறு கேட்டகரியில் ஏதாவது தயாரிச்சிங்கனாங்களா அதையும் செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். எக் அண்ட் எக் ப்ராடக்ட்ஸ்னு இருக்கு பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ஆட் கொடுத்தீங்கனாங்களா ஆட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தேவைனாக்கில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ஃபோட்டோ, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும். இங்கே சூஸ் ஃபைல்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஓப்பன் கொடுத்ததும் இங்கே பக்கத்தில் அப்லோட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆயிரும். இங்கேயே வியூன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா வியூ பண்ணிக்கலாம். அதே மாதிரி தேவையில்லைனாக்கெல்லாம் டெலீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஐடி ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணோம். இங்கே செலக்ட் ஐடி டைப்புன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுனாக்கெலாம் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆதார் கார்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு சூஸ் ஃபைலுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து அப்லோடுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட் அப்லோட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கீழே வந்தீங்கன்னாக்கா டிக்ளரேஷன் ஃபார்ம், கீழே டவுன்லோட் ஃபார்ம்னு இருக்கும், இங்கிலீஷ் ஹிந்தின்னு இருக்கும். நீங்கள் இங்கிலீஷ்ன்றதை செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உங்களுடைய நேமு, ஃபாதர்ஸ் நேம் என்டர் பண்ணிவிட்டு இங்கே ஒரு சைன் பண்ணிவிட்டு பிரிண்ட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் எடுத்துகிட்டு இதில் சூஸ் ஃபைலுன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பிரிண்ட் எடுத்த டிக்ளரேஷன் ஃபார்மை வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கேன் பண்ண ஃபார்மை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து சேவ் அண்ட் ஆடுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து 2 ஃபார்ம் மட்டும் அப்லோட் பண்ணோம். ஒன்று டிக்ளரேஷன் ஃபார்ம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்ஓசி ஃபார்ம். இது வந்து முனிசிபாலிட்டியில் வாங்கி நீங்கள் இதை வந்து அப்லோட் பண்ணோம். என்ஓசின்றதை செலக்ட் பண்ணிவிட்டு சூஸ் ஃபைல், அதே மாதிரி ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துக்கோங்க. இப்போது சேவ் அண்ட் ஆட். ஸோ அந்த ஃபைலும் ஆட் ஆயிடுச்சு. ஸோ டாக்குமெண்ட்ஸ் அவ்வளோதான் அப்லோட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் வந்து எந்த டேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அல்லது எந்த டேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்றதை இதில் கொடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு டேட்டை கொடுத்துக்கோங்க. டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து எத்தனை வருஷத்துக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ண போகிறீங்கன்றதை இதில் கொடுக்கலாம் இல்லை விட்டுறலாம். அதே மாதிரி சோர்ஸ் ஆஃப் வாட்டர் சப்ளைன்னு இருக்கும். நீங்கள் ப்ரைவேட்டில் இருந்து வாங்கி பண்ணுறீங்களா இல்லை பப்ளிக்காகவே இதுன்றீங்களா அதுன்றதை இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பப்ளிக்ன்றதை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் பவரை வந்து யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. எஸ்னா எஸ் கொடுத்துவாங்க, இல்லைன்னா நோன்னா நோ கொடுத்துவாங்க. ஸோ நான் நோ கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் ஃபார்ம் ஏன்னு இருக்கும். அந்த ஃபார்மை வந்து கிளிக் பண்ணிங்கனாக்கா ஒரு ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஆகும். அந்த ஃபார்மில் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய ப்ளேஸும் டேட்டும் என்டர் பண்ணிவிட்டு அதே மாதிரி சிக்னேச்சர் பண்ணுங்க. சிக்னேச்சர் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை வந்து பிரிண்ட் எடுத்து ஒன்று ஃபிசிக்கலாக சென்ட் பண்ணலாம், அப்படி இல்லைனாங்களா இந்த ஃபைலை வந்து இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது ஈஸியோ அது பண்ணிக்கோங்க. ஸோ ஃபிசிக்கலாக சென்ட் பண்ணுறத விட இங்கே அப்லோட் பண்ணுறது தான் ஈஸியான மெத்தட். ஸோ இங்கே சூஸ் ஃபைலுன்றதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபார்மையை வந்து பிரிண்ட் எடுத்து சிக்னேச்சர் பண்ண ஃபார்மையை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன்ன்றதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அப்லோடுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார்ம் வந்து அப்லோட் ஆயிரும். வியூன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி டெலிட்னாங்களா அந்த ஃபார்ம் வந்து டெலிட் பண்ணிவிட்டு வேறு புதுசாக திணிக்கலாம். ஸோ இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு
ஃபைனலாக வந்து சப்மிட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேமெண்ட் மெத்தட். இந்த பேமெண்ட் மோடு வந்து ஒரே ஒரு பேமெண்ட் மோடு தான் இருக்குது. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ சப்மிட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200 rupees. நீங்கள் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம், இல்லை டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இதில் எந்த மெத்தட் வேணாலையும் யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பேமெண்ட் பண்ணதும் உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வரும், அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் அக்னாலஜ்மெண்ட் நம்பர் இருக்கும், அந்த நம்பரை வச்சு உங்களுடைய ஸ்டேட்டஸை வந்து செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க வந்து சர்டிஃபிகேட்டெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அப்ரூவ் பண்ணிடுவாங்க. அப்ரூவ் பண்ணதும் நம்ம ஆன்லைன்லேயே வந்து சர்டிஃபிகேட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாக்கலாம் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.